வெல்கம் டு ஐஎம் கைடே சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2021 வந்து ஃபிசிக்கல் அப்டேட் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அது வேணும்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த வந்து வீடியோ வந்து நீங்கள் வந்து வேணால் வந்து பார்த்துங்க. அதில் வந்து 2021 மெடிக்கல் அப்டேட் என்ன, நான் இந்த மாதிரி அட்டன் பண்ணேன், எந்த மாதிரி கஷ்டத்தை வந்து நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் வந்து பார்ப்போம். உங்களுக்கு வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எப்படி மெடிக்கல் போகிறோன்னா முன்னாடியே வந்து ஒரு ப்ரிப்பேர்டாக வந்து போவீங்க. அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனில் வந்து எனேபிள் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து எஸ்எஸ்ஜிடி சம்மந்தமான அனைத்து வீடியோ வந்து நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். இது தவிர்த்து நான் 2022 மெடிக்கல் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து பார்ட் 2ல் கண்டிப்பாக வந்து நான் போடுறேன். இது வந்து பார்ட் 1 வந்து வச்சுக்கோங்க. 2021 மெடிக்கல் வந்து எனக்கு எங்கே போட்டாங்கன்னா சென்னை குரூப் சென்டர் ஆவடி, அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் நமக்கு வந்து போட்டாங்க. ஃபஸ்ட் டே வந்து அங்கேயே கிளம்பி போயிட்டு ஸ்டே பண்ணிட்டேன் ஆவடியில் வந்து அங்கே ரூம் வந்து கிடைக்கல. மேக்ஸிமம் அம்பத்தூரில் போய் ரூம் ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் வந்து ஒரு 6 o'clock வந்து அப்டேட் பண்ணிட்டேன். 6 o'clock பார்த்துட்டு அவங்க ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபு, உங்களுடைய அந்த அட்மிட் கார்டு, அதை ரெண்டையும் வந்து பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு சிஆர்பிஎஃப்பில் வந்து பஸ் இருக்கும். அதை உள்ளே கேது கொண்டு போய் உங்களுக்கு வந்து ஒரு செட்டில் கிளாக் மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. அங்கே கொண்டு போய் வந்து இறக்கிட்டாங்க. அதை இறக்குனோடனே ஒரு பாரி போர்ஷனுக்கு வந்து ஃபஸ்ட் டே வந்து டாக்குமெண்ட் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஆஃப் டே வந்து உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் நடக்கும். அப்போ வந்து எங்களுக்கு எத்தனை பேர் வந்து இது பண்ணாங்கன்னா 30 பேர் ஒரு நாளைக்கு கணக்கு வந்து 30 பேர் வந்து தான் ஒரு டாக்டர் வந்து மெடிக்கல் செக் பண்ணக்கூடிய அளவு வந்து 30 பேர் தான் கணக்கு பண்ணுவாங்க. அதுக்கு மேலே வந்து டாக்டர் வந்து இது பண்ண மாட்டாங்க. 30 பேர் தான் மேக்ஸிமம் வந்து இது பண்ணாங்க. அதில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து டாக்குமெண்ட் வந்து போனவுடனே ஒரு 8-9 பக்கத்துக்கு வந்து ஒரு ஜெராக்ஸ் வந்து கொடுத்தாங்க. அதை வந்து ஃபில் பண்ண சொன்னாங்க. நம்முடைய நேமு, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, ஃபாதர் நேமு, அட்ரஸ் ஃபில்லிங் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஹால் டிக்கெட் கொடுத்தாங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாம் இது பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து நீங்கள் உட்காந்தோடனே உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எடுப்பாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனே ஆரம்பிப்பாங்க. ஏன்னா வந்து அட்டண்டன்ஸ் வந்து போட்ட பிறகு யார் யார் வந்திருக்காங்க என்னன்னு சொல்லி செக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து போவாங்க. டாக்குமெண்ட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து நேட்டிவிட்டி அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நிறையா வந்துடும். அப்புறம் ஓபிசி, அதுக்கப்புறம் நேட்டிவிட்டியிலே இன்னொரு ஐட்டம் இருக்குது, ரெசிடென்சியல் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து இ-சேவை மையத்தில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து நியர்லி வரும்போதும் இதையும் பற்றியும் சொல்லுவேன். ஏன்னா 2020 நான் என்ன ஃபேஸ் பண்ணேன் அந்த மாதிரி வந்து சொல்லணும்ல. அதுக்கப்புறம் அந்த நேம் அந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து ஓரளவு அங்கேயும் கொஞ்சம் லிபரலாக இருந்தாங்க. அதே மாதிரி ஐடிபிபியில் வந்து கொஞ்சம் ஆக்வர்டாகவே நடந்துக்கிட்ட மாதிரி சொன்னாங்க. எனக்கு அந்த மாதிரி வந்து எதுவும் மிஸ்டேக் இல்லை. அதனால் ஓரளவு இனிஷியல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருந்துச்சு. ஆதார் கார்டில் எப்படின்னா பேக்லேயும் ஆதார் கார்டில் ஃப்ரண்டில் இருந்துச்சு. நம்மளுடைய 10th மார்க் ஷீட்டில் அவங்களுக்கே தெரியும் உங்களுடைய பேர் ப்ளஸ் வந்து இனிஷியல் அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் இருக்கிற மாதிரி ஒன்ஸ் வந்து டொமசைல் சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி, ஓபிசி கேட்டகரி, அந்த ஓபிசி எஸ்சிஎஸ்டி இருந்தீங்கன்னா அந்த கேட்டகரி, அதில் எல்லாமே வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து மாற்றி வச்சுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த இங்கே போயிட்டு ஏதோ ஒரு இது வந்து ஃபேஸ் பண்ணாமல் கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து மெடிக்கல் முடிக்கிறதுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும். அதனால தான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் வந்து கரெக்டாக டாக்குமெண்ட் வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் அவ்வளோதான். ரொம்ப டாக்குமெண்ட்டுக்கு ஓரளவுக்கு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிடுவாங்க. வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பிளட் சாம்பிள் வந்து அப்பயே எடுப்பாங்க. மெடிக்கல் இதில் வந்து பிளட் சாம்பிள் வந்து எல்லாரையும் வந்து 30 பேர்த்துக்கு எடுத்தாங்க. அப்போ வந்து ஒரு கேர்ள்ஸ் வந்து ஒரு 2-3 பேர் தான் வந்திருந்தாங்க. ரொம்ப இல்லை. கேர்ள்ஸுக்கு வந்து தனியாக டாக்டர் இருப்பாங்க. அவங்க மெடிக்கல் செக் பண்ணுறதுக்கு. அது வந்து நமக்கு வந்து சரியாக தெரியல அது எப்படி பண்ணுறாங்கன்னு. ஒரு சில இது வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை வச்சு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எங்களுக்கு முடித்தோடனே பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட் எடுத்தாங்க. யூரின் சாம்பிள் பாட்டில் கொடுப்பாங்க. அதில் வந்து இது பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு பிஹெச் பேப்பர் மாதிரி இருக்கும். அதில் வந்து லெவல் செக் பண்ணிட்டு அதை வந்து எப்படின்னா அதில் அந்த கொழுப்பு கண்டென்ட்லாம் அந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. உப்பு, மஞ்சக்கமால் அந்த மாதிரி எதுவும் இருக்கான்னு செக் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அது வந்து பிஹெச் பேப்பர் மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து டம்ப் பண்ணி எடுத்து அதை வந்து இது பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து எடுத்து போட சொல்லிட்டாங்களே. அதுக்கப்புறம் முடித்தோடனே சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்ட உடனே எங்களுக்கு வந்து எக்ஸ்ரே எடுக்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஃபஸ்ட் டேவே எக்ஸ்ரே எடுக்க கூட்டிகிட்டு போயிட்டு வெளியே தான் வந்து இருக்கும், உள்ளேக்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க. குரூப் சென்டர் ஆவடியை விட்டு வெளியே ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ணி ஆவடிக்கு வந்துவிட்டோம். ஆவடிங்கிறது ஆவடியிலேருந்து குரூப் சென்டர் வந்து கொஞ்சம் ஒரு 5-6 கிலோமீட்டர் தான் இருக்கும். நான் மெயினாக ஆவடிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ரைவேட் இதில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அங்கே ஸ்கேன் எடுத்துகிட்டு மதியம் போயிட்டு லஞ்ச் முடிச்சிட்டோன்னே கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருந்தோம். அதுக்கப்புறம் திடீர்னு டாக்டர் வந்து இன்றைக்கி மெடிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா செகண்ட் டே தான் வந்து மெடிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. மறுபடியும் அன்றைக்கி என்ன தெரியல, திடீர்னு ஒரு 15 மெம்பர்ஸ்க்கு மட்டும் மெடிக்கல் ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணாங்க. ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. அதில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு பேஜ் இருந்தனால அதில் வந்து 1 by 1 சொல்கிறேன் என்னென்ன பார்ப்பாங்க தெளிவாக வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றாப்புல வந்து
அங்கே வந்து கரெக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எங்களுக்கு வந்து பார்த்தது வந்து ஹேண்டு தான் பார்த்தாங்க. ஒவ்வொரு டாக்டர் வந்து ஒவ்வொரு மாதிரி பார்ப்பாங்க. ஒரு ஃபஸ்ட்டு டாக்டர் வந்து சில கால்லேருந்து ஆரம்பிப்பாங்க. வெரிகோஸ் இருக்கா அந்த மாதிரி இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து வார்ம் அப் மாதிரி கை கால் நல்லா அந்த லூஸ் பண்ணுறது, எக்ஸஸ் மாதிரி ஒரு 5 நிமிஷம் வந்து சொல்லிக் கொடுத்தாப்புல. அந்த குனியிறது, நிமிர்றது, கை கால் அசைக்கிறது, ஜம்பிங் அந்த மாதிரிலாம் பண்ண சொல்லிட்டு, கையை வந்து ஃபஸ்ட்டு நீ இப்படி நீட்ட சொல்லிட்டாங்க. ஃப்ரண்டில் நீட்ட சொல்லிட்டு, கையை வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஃபிங்கர்லாம் கரெக்டாக ரன் ஆகுதா அப்படி இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கை வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கா, உங்களுக்கு நான் கேமரா இருக்காதே தெரியல, அந்த ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த ஆங்கிள் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து அந்த ஆங்கிள் வந்து கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆஃப் ட்ரையாங்கிள். அதையும் ஸ்கேலை வச்சு பார்ப்பாங்க. பர்டிகுலர் டிகிரியில் வந்து இருக்கணும். சப்போஸ் அவர் சந்தேகமாக இருந்தால் அந்த ஸ்கேலை வச்சு அளந்து பார்ப்பாங்க. ஏதோ சம்திங் இருந்துச்சா அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீமெடிக்கல் வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு பேப்பர் ஒரு இதில் வந்து நோட் பண்ணிக்கிட்டார் அவர். இந்த ஆங்கிள் வந்து கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி கால் இதை பார்த்தோன்னா கை கால் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்புறம் தழும்பு அந்த மாதிரி இது ஸ்ட்ரக்சர் போட்டிருந்தா, பிளேட் எதுவும் சர்ஜரி எதுவும் பண்ணியிருந்தா அந்த மாதிரி இருந்தால் எதுவும் என்ன எதுவும் கேட்பாங்க. தழும்பு சும்மா சாதாரண ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப பயப்பட தேவையில்ல. தழும்புலாம் நம்ம மோஸ்ட்லி வந்து இது பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதை நினச்சி வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்க வேணாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பச்சை குத்திருந்தா என்னன்னு ஃபஸ்ட்டு கேட்டாங்க. உங்கள் இன்னர் ஆமில் வந்து இந்த உள் சைடு இருக்குல்ல, இந்த சைடு தான் வந்து நீங்கள் வந்து டேட்டு வந்து குத்திடக்கூடாது. அதான் வந்து மோஸ்ட்லி இதுவாக இருக்குல்ல, இந்த இடத்துல நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 100% வந்து ரிஜெக்ஷன் வந்து அப்படியே கொடுத்துருவாங்க. உங்களை மெடிக்கலே செக் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு இங்கே உள்ளே இருந்தால் தான் இது. ஏன்னா நீங்கள் சல்யூட் பண்ணும்போது இந்த சைடு தான் வந்து அந்த இது வந்து தெரியும். அதனால தான் சொல்கிறேன். மேக்ஸிமம் வந்து மேலே இருந்தால் ஒன்று கொஞ்சம் இது கொடுத்தாங்க. இன்னர் பாடியில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹேண்டில் இது பண்ணும்போது இந்த சைடு வந்து இருக்கக்கூடாது உங்களுக்கு. மோஸ்ட்லி வெளியே இருந்தால் கூட லைட்டாக இன்சைட் போட்டால் ஒன்றும் பிரச்சனை. இந்த சைடு இருந்தால் தான் உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை கேட்டுருவார். அதை கேட்டுட்டு தான், ஏன்னா வந்து அதை கேட்டுட்டு தான் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணும்போது நீங்கள் மாட்டினா கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாப்புல. செக் பண்ணும்போது நீங்கள் போய் சொல்லி நான் இது பண்ணிட்டேன் பார்த்துட்டாருன்னா அதுக்கப்புறம் வந்து அவர் எடுக்கக்கூடிய இதுக்கு நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து கால் கை பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து குனியை வச்சு முதுகு தண்டெலாம் நேரம் இருக்கா, வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, எலும்புலாம் கரெக்டாக இருக்கா, அந்த மாதிரி வந்து லைட்டாக பார்த்தாப்புல. அவரை வந்து வெரிகோஸ் வந்து கரெக்டாக பார்க்குறாங்க. எங்களுக்கு எங்கே 15 பேர் டாக்டர் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 15 பேரை வந்து ஃபஸ்ட்டு 15 பேரை வந்து செட் பண்ணார். அதுக்கப்புறம் செகண்ட் 15 பேர் வந்து இது பண்ணாங்க. ஃபஸ்ட்டு 15 பேர் நாங்கள் வந்து போயிட்டோம். அதில் வந்து எங்களுக்கு வந்து வெரிகோஸ் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணார். வெரிகோஸ் வந்து யாருக்கும் மோஸ்ட்லி இல்லை. வெரிகோஸில் வந்து அந்த ஆஃப் இதில் காலில் நிற்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அந்த குதி இருக்குல்ல, அதை வந்து தரையில் படாமல் இந்த மாதிரி 2 மணி நேரம் வச்சுக்கோங்க. அந்த நம்மளுடைய அந்த மொழிக்கு பின்னாடி நரம்பு வந்து சுருண்டு இருக்கக்கூடாது. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தெரிஞ்சால் நோ ப்ராப்ளம். நரம்பு சுருண்டு இருந்தால் அது பேர் தான் வெரிகோஸ் சொல்லுவோம். அது இருந்தால் தான் நீங்கள் அதுக்கேற்றாப்புல எதாவது இன்ஜெக்ஷன் ஏதாவது போட்டுட்டு போய்க்குங்க. அது உங்களுக்கு நல்லது. கண்டிப்பாக வெரிகோஸ் இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நாக்னி 2 முட்டி ஒட்டுதா, மேக்ஸிமம் ஒட்டாமல் இருக்கணும். மேக்ஸிமம் ஒரு 2 இன்ச்சு 1 இன்ச் கேப் இருக்கணும். சாரி 1 இன்ச் கேப் இருந்தால் போதும். 2 முட்டி வந்து ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு முட்டி ஒட்டுது, எதுவுமே அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னா வந்து அது பெரிய ப்ராசஸ். ஒரு 6-7 மாதம் ஆகும். அந்த இடத்துல வந்து ஒரு செங்கலை கட்டி வந்து நைட்டு படுப்பாங்க. மிகுந்த வலியுடன் வந்து உங்களுக்கு இதாகும். ஆனால் 6-7 மாதம் ஆகும்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி ஒரு 7-8 மாதம் ஆகி தான் அந்த கால் இதாக நைட்டு தூங்கும்போது கட்டிட்டு வந்து தூங்குவோம். அந்த இடத்துல ஒரு செங்கலை வச்சுட்டு கீழேயும் கணுக்கால் இருக்குல்ல, அந்த இடத்துல 2 இடத்துல கட்டிட்டு தூங்கிடுவாங்க. தூங்கும்போது அந்த இது சிவியரான பெயின் இருக்கும். அவங்களுக்கு அதை வந்து கொஞ்சம் செய்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கேற்றாலும் பார்த்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து கால் கரெக்டாக இருக்கா, ஃப்ளெக்சிபிளாக, அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாம் கரெக்டாக வந்து பார்த்தாங்க. எது தழும்பு இருந்தால் கை கழுத்துலாம் எதுவும் வந்து இருக்கக்கூடாது. அந்த மாதிரி செயின்ஸ்லாம் எல்லாத்தையும் வந்து கழட்டி வச்சுருங்க, ரிமூவ் பண்ணிடுங்க. உங்களை வந்து ஆஃப் இன்னர் வேரோட தான் வந்து நீங்கள் நிற்கிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக மெடிக்கலே அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. எதுவும் ட்ரெஸ்ஸு வந்து இது பண்ண மாட்டேங்க. இன்னர் மட்டும் இப்போ போட்டு வச்சுருங்க. வி ஷேப் அந்த மாதிரி ப்ராக்ஸ் அப்புறம் அந்த மாதிரி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என்ன செக் பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து ஐயில் வந்து லாங் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 20 ஃபீட்டு 20 அடி, நமக்கும் அதுக்கும் வந்து 20 அடி தூரம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரியாக எனக்கு தெரில. 20 அடி தூரம் கண்டிப்பான முறையில் இருக்கும். 20 அடி 15 to 20 நினைக்கிறேன். 20 அடி தூரத்துலேருந்து லாங் சைட் வந்து பார்த்தாங்க. 6x6. எனக்கு ஈவினிங் இது பண்ணால இந்த ஒரு சைடு வந்து கண்ணு வந்து தெரில. எனக்கு வந்து 6x12னே போட்டார். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து லீவ் ஆயிடுச்சு. அதனால் வந்து ரொம்ப இதாகிடுச்சு. அப்புறம் கலர் பிரைட்னஸ்லாம் பார்த்தாங்க. கலர் பிரைட்னஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு. எங்கள் பேஜில் எப்படின்னா கலர் பிரைட்னஸில் 2 பேருக்கு வந்து அந்த கலர் மாதிரி இருந்துச்சு. அது வந்து என்ன இதுன்னே வந்து தெரியலை. கலர் பிரைட்னஸ்க்கு வந்து அப்போ எங்கே போட்டாங்கன்னா ரீமெடிக்கல் ஹைதராபாத்து அங்கே தான் வந்து போட்டாங்க. அங்கே வந்து மோஸ்ட்லி வந்து யாரும் வந்து போகலை. ஹைதராபாத் இங்கேருந்து மெனக்கெட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக முடியாதா அப்படின்னு வந்து 2 பேர் நான் கேட்டதுக்கு சொன்னாங்க. 30 பேர் கரெக்டாக வந்து அட்டண்டன்ஸ் போட்டிருந்தாங்க. எவ்வளோ மார்க் என்னன்னு நான் கேட்டுட்டு இருந்தோம். நான் வந்து மோஸ்ட்லி வந்து அப்போ வந்து கட் ஆஃப் எவ்வளோ 100க்கு வந்து வச்சாங்க 34
மார்க் எடுத்தாலே வந்து பாஸு. இப்போ வந்து அப்படி கிடையாது. அடுத்தடுத்து வந்து 80 கொஸ்டின் 2 மார்க்குன்னு அடுத்த 2020 வந்து மாற்றிட்டாங்க. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன் 21 22லேயும் அட்டன் பண்ணேன். ஆனால் அதான் சொன்ன முன்னாடியே வந்து சொன்னேன் 21ல் வந்து எப்படி நான் ஓவராலில் வந்து ஒரு 1.5 மார்க்கில் வந்து எனக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு. 1.5 மார்க்கில் வந்து அடுத்து நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து நல்லா வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா வந்து கொடுத்தேன். அது வந்து நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட் பார்ட் வந்து செக் பண்ணாங்க. 2 பால்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பேக் சைடில் வந்து இது செக் பண்ணாங்க. அப்பெண்டிக்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. மூலம் அந்த மாதிரி இருக்கா, அந்த மாதிரி இரும சொன்னாங்க. பின்னாடி இது பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு டாக்டர் வந்து செக் பண்ணுவாங்க. இது பண்ணிட்டு ப்ரைவேட் பார்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு கையை கண்ணெலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான் தம்பி, மெடிக்கல் ஒன்றும் பிரச்சனை ஓவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து ஒரு சைடு கண்ணு தெரியாதனால அதை நினச்சிட்டு அடுத்த சண்டே வேறு. சண்டே வந்து மோஸ்ட்லி வந்து லீவாக இருக்கும். சண்டே லீவுனால அங்கேயே ரூம் எடுத்துகிட்டு பக்கத்தில் நியர்பை குரூப் சென்டர் பக்கத்தில் எக்ஸ்ஆர்மி அந்த குவார்ட்டர்ஸ் மாதிரி இருக்கும். அவங்க 100 ரூபா கொடுத்தா வந்து நீ வந்து தங்கிக்கலாம். சப்போஸ் இல்லைனா வெளியே வந்து நீ தங்குற மாதிரி இருக்கும். ஆவடி மெயினில் வந்து உங்களுக்கு வந்து ரூம் வந்து கிடைக்காது. மோஸ்ட்லி குரூப் சென்டர் பக்கத்துலேயே ரூம்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும். 500 ஒரு பர்சனுக்கு வந்து 600 மாதிரி கேட்பாங்க. ஒன் டே நாங்கள் தங்கியிருந்தோம். 2 பேர் மதுரைக்காரன். அவருக்கு வந்து ஜஸ்ட்டு ஸ்கேனில் வந்து ஒருத்தருக்கு மெடிக்கல் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட் பார்ட்டில் வந்து வெயின்ஸ் தெரியுது, அந்த நரம்பு தெரியுதுன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு வந்து போட்டிருந்தாங்க. நீங்கள் மோஸ்ட்லி பயப்படணும். எதில் நீங்கள் பயந்து போகிறீங்களோ, நான்லாம் எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு நினச்சேன். பட் எனக்கு வந்து செகண்ட் அட்டெம்ப்ட்டில் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் எல்லாமே வந்து கிளியர் பண்ணிட்டேன். செகண்ட் அட்டெம்ப்ட் ரீமெடிக்கல் வந்து போட்டாங்க. அதை பற்றி நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து எனக்கு வந்து அப்படியே ஐடிபிபியில் போட்டாங்க. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த பார்ட்டில் இதை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே வந்து இது சண்டே நாள் லீவு. திங்கக்கிழமை வந்தோம். மறுபடியும் பார்த்து எல்லாருக்கும் வந்து என்னென்ன ப்ராப்ளம், எனக்கு வந்து கண்ணு தெரியாமல் மறுபடியும் வந்து சொல்ல சொன்னாங்க. கரெக்டாக சொல்லுவோம். ஓகே ஃபினிஷ் பண்ணிட்டு எல்லாம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிக்க அப்போ மீதி 15 பேத்துக்கு அடுத்த நாள் அதே இதை பார்த்துட்டு கரெக்டாக இது பண்ணிட்டு முடிச்சிட்டாங்க. மேக்ஸிமம் வந்து கை கால் பெண்டு, நாக் நீ இருக்கா, அதுக்கப்புறம் வெரிகோஸ் வெயின், அதுக்கப்புறம் கண்ணில் வந்து எப்போவுமே இது வந்து கொடுக்க மாட்டாங்க. கண்ணில் வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணுவாங்க. லாங் டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் சொல்லணும். சார்ட் மாதிரி தான் இருந்துச்சு. 2வது இடத்துல கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. செகண்ட் டைம் அட்டன் பண்ணும்போது இதுதான் மோஸ்ட்லி பார்க்குவாங்க. உங்களுக்கு 2 நாள் நடக்கும். ஒரு நாளில் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அடுத்த நாள் வந்து மெடிக்கல். 2 நாளில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து கிளியர் ஆயிரும். போன தடவை வந்து ரொம்ப கொஞ்சம் இதாகிடுச்சு. குரூப் சென்டரில் வந்து நல்லா கிளியர் பண்ணி இது பண்ணி விட்டாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாதனால. மோஸ்ட்லி மெடிக்கலுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்து பராமரிப்பு ப்ரைவேட் பார்ட்டில் நல்லா க்ளீன் பண்ணிட்டு நல்லா நீட்டாக க்ளீன் ஷேவ் பண்ணிக்கணும். இதெல்லாம் தாடி முடி நல்லா ஹேர் கட் பண்ணி நல்லா நீட்டாக போயிடலாம். ஓரளவு வந்து இதனால் ஒரு சில சான்ஸ் வந்து கிடைக்கும். தழும்பு மச்சம் அதெல்லாம் வந்து கட்டாங்க. தழும்பு எதுவும் சர்ஜரி அந்த மாதிரி பண்ணியிருந்தா என்ன ரீசன் எதுன்னு கேட்பாங்க. கரெக்டான ப்ராப்பரான ரீசன் உங்களால் ஃபிசிக்கலாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இது ஒன்று வயிற்றில் வந்து சர்ஜரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒப்பீனியன்லாம் வாங்கிட்டு போகிறாப்புல, நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு பெரிய டாக்டர் வந்து கூப்பிட்டு போய் பண்ணிட்டேன், ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. இதை நான் சொல்கிறேன் 2022. 21 வந்து ஒரு டாக்டர் தான். அது 30. அதுக்கப்புறம் பார்த்தாங்க. சான்ஸ் வந்து நிறையா கொடுத்தாங்க. அப்போ வந்து எப்படின்னா கண்ணுக்கு 2-3 தடவை கூப்பிட்டு அவங்களையும் சொல்லி பார்த்தா அவங்களுக்கு வந்து 2 சார்ட் மட்டும் தெரியல. அந்த ஐயில் வந்து 2 பேர் வந்து ரிஜெக்ஷன் பண்ணாங்க. ப்ரைவேட் பார்ட்டில் வந்து நரம்பு தெரியுது, வெயின்ஸ் தெரியுதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ரீமெடிக்கல். அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒரு அப்நார்மலாக இருக்குது ஸ்கேனு, அதாவது எக்ஸ்ரே எடுப்பாங்க. அப்நார்மலுக்குன்னு ஒருத்தருக்கு வந்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பிளட் டெஸ்ட்டில் வந்து இது ஹீமோக்ளோபின் வந்து அந்த இது பார்ப்பாங்க. ஹீமோக்ளோபின் வந்து கரெக்டாக 12 பாயிண்ட் இல்லை 13 பாயிண்ட்டாக 12 சரியாக தெரியல. 13 அதுக்கு மேலே வந்து இருக்கணும். இருந்தால் வந்து ஓகே. ஹீமோக்ளோபின் லெவல் அதுவும் கரெக்டாக இது பண்ணாங்க. இதுக்கு மோஸ்ட்லி இந்த ஆவடி நல்லா ஓரளவு மெடிக்கல் நல்லா பார்த்தாங்க. குரூப்ஸ் ஐடிபிபி அந்த இதில் தான் வந்து மோஸ்ட்லி வந்து ரொம்ப ஒரு ப்ராப்ளமாக இதெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க. அவ்வளோதான். அதோட மெடிக்கல் முடிஞ்சு அதுக்கப்புறம் முடிஞ்சோடனே ஈவினிங் பஸ்ஸில் ஏற்றி மறுபடியும் கேட்டில் வந்து இறக்கி விட்டாங்க. நெக்ஸ்ட் டே வந்து இது பண்ணும்போது அதே மாதிரி உங்களுக்கு மார்க் பண்ணி அட்மிட் கார்டில் வந்து இது பண்ணாங்க. இப்படி தான் அவ்வளோதான் நடக்கும். ரொம்பலாம் நீங்கள் வந்து திங்க் பண்ண வேண்டியது இல்லை. புதுசாக பொருளுக்காண்டி நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பார்ட்டில் வந்து நான் 2028 வந்து மெடிக்கல் அட்டன் பண்ணக்கூடிய அந்த இதை பற்றி வந்து சொல்கிறேன். ஏன்னா 2020 ரொம்ப வந்து நான் பாடுபட்டேன். என் மெடிக்கலுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வீக் அங்கேயே வந்து தங்குற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த மாதிரிலாம் வந்து சூழல் ஏற்பட்டுச்சு. ஐடிபிபி வந்து ரொம்பவும் வந்து கொஞ்சம் டைட்டாக ஃபஸ்ட்டே அட்டன் பண்ணவங்களே கிட்டத்தட்ட 10-15 நாள் வந்து தங்குற மாதிரி அந்த மாதிரிலாம் சூழல் வந்து ஏற்பட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பார்ட் 2க்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போடுறேன். என்ன பார்ட் 2வில் என்ன இதை பற்றி சொல்லணும்னா மெடிக்கல் தான். அதாவது என்னுடைய இது வந்து ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணது, செகண்ட் டைம் ஜிடி அட்டன் பண்ண மெடிக்கலை பற்றி செகண்ட் பார்ட்டில் போடுறேன். அவ்வளோதான். இப்போ ஃபிசிக்கல் வீடியோ வந்து பார்ட் 1 வந்து போட்டிருக்கேன். அதோடைய இதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கீழே வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா பாருங்கள்.
அதே பாட்டில் தான் மெடிக்கல் அட்டன் பண்ணி கண்டிப்பாக எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். அப்புறம் ஓவராலில் வந்து ஒரு 1.5 மார்க்கில் வந்து புதுசாக போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, மறுபடியும் ஆர்மி ட்ரை பண்ணேன், இது பண்ணேன். மறுபடியும் எஸ்எஸ்ஜிடி நல்ல வேலை போட்டாங்க. அதை ட்ரை பண்ணி அதில் இது பண்ணி இப்போ வந்து கொஞ்சம் சில பல காரணங்களால் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி இதனால் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துள்ள பெல் ஐக்கானை கண்டிப்பாக வந்து கிளிக் பண்ணி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் ஆல்.